அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமா எல்லாமே பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில் தான் எதுவுமே நிகழும். அந்த மாதிரி தமிழ் சினிமா 1930களில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாமே புராண படங்களாக இதிகாசங்களை பற்றினது, இந்த கடவுள் அதுபோல் சரித்திர நிகழ்வுகளை வச்சு திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. அது புதுசாக வந்ததுனால, ஆர்வம் மிகுதியினால எல்லா தரப்பினரும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அந்த திரைப்படங்களை பார்த்து பிரமிச்சு போய் வந்தாங்க. காலங்கள் நகர ஆரம்பிக்குது. புராண படங்கள் சலித்து போயிட்டதுனால பல படங்கள் தோல்வி அடையும் பொழுது என்ன பண்ணுறாங்க, சமூக படங்களை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. குடும்ப கதைகள் இது போன்ற அமைப்பில் கதைகளை அமைத்து மக்களை எப்படி கவரலாம் அப்படின்ட்டு திரும்பவும் தியேட்டருக்கு இழுக்கிறதுக்காக இந்த சமூக படங்களை தயாரிக்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் ஆங்கில படங்கள் இங்கு தமிழ்நாட்டில் திரையிடப்பட ஆரம்பித்த பொழுது இந்த ஜேம்ஸ் பாண்ட் இதுபோல் ஆங்கில படத்தினுடைய அந்த பிரமிப்பை பார்த்து, பிரம்மாண்டமான தயாரிப்புகளை பார்த்து, அதுபோல் இந்த சிஐடி அமைப்பில் கதைகளை அமைச்சு, அதுபோல் இந்த ஆங்கில பட பாணியில் மக்களை கவர்ந்து இழுக்கிறதுக்காக அது போன்ற படங்களை தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெண்களை அதிகமாக தியேட்டருக்கு இழுக்கிறதுக்காக சென்டிமெண்ட் கலந்த குடும்ப கதைகளை அதற்கு பிறகு கொண்டு வந்தாங்க. இப்படி அந்த திரைப்படங்களுடைய ஒவ்வொரு வருடங்களாக எடுத்து பார்க்கும் பொழுது திரைப்படங்களை வச்சே மக்களுடைய மனநிலை, எந்த மக்களுக்காக இந்த திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது, யாரை கவர்றதுக்காக, யார் அதிகமாக தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்காக வந்தார்கள் என்பது இந்த திரைப்படங்களே உங்களுக்கு முழுமையாக நிரூபிச்சிடும். இவங்க தான் இந்த திரைப்படங்களை பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த திரைப்படங்களே ரசிகர்களுடைய தராதரத்தை நிர்ணயித்து சொல்லிடும். அப்படிங்கிறத நம்ம திரைப்படங்களுடைய கதையமைப்பிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எம்ஜிஆர் போன்ற திரைப்பட நடிகர்கள் தலை தூக்க ஆரம்பித்த பொழுது அரசியல், அதாவது கட்சிக்காரங்க அதிகமாக திரைப்படங்களை பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு எம்ஜிஆர் உதாரணமாக நம்ம பார்க்குறோம். இப்படி அந்தந்த காலகட்டங்களில் அந்த திரைப்படங்கள் யாரால் ரசிக்கப்பட்டதுங்கிறது தெளிவாக காமிச்சிரும். இவையெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படங்களை பற்றின மற்ற மொழிக்காரர்களுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம தெலுங்கு படங்களை பார்க்கும் பொழுது அவங்க ஆடுற இந்த வலிப்பு மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க தெலுங்கில். அதுபோக லாரி டயரை இப்படி 2 விரலில் சுற்றி வீசி வில்லன்களை தாக்குற மாதிரி ஹீரோ விழுந்து அடிப்பார். இதெல்லாம் நகைப்புக்குரிய காட்சியாக இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே அதை பற்றி பேசுவாங்க, தெலுங்கு படங்களை பற்றி. அப்போ தெலுங்கு மக்களுடைய அந்த முட்டாள்தனத்தை அந்த திரைப்படங்களே நமக்கு காட்டுது அப்படிங்கிறது எளிதாக புரிஞ்சுக்கலாம். அதுபோல் தமிழ் படங்களை மற்ற மொழிக்காரர்கள் பார்க்கும்பொழுது என்ன ஒரு காமெடியான விஷயமாக நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது இல்லையா. இதே சில காலகட்டங்களில் இந்த தெலுங்கு படங்களில் கமலஹாசன் நடித்து வந்த சிப்பிக்குள் முத்து இது போன்ற சலங்கை ஒளி போன்ற படங்கள் எல்லாம் அது தெலுங்குனுடைய பரிணாமத்தை மாட்டி காமிச்சது. அப்போ அந்த படங்கள் எப்படி வெற்றி பெற்றுன்னா அதனுடைய ரசிகர்கள், தெலுங்கு ரசிகர்கள் யார் அப்படிங்கிறத அந்த படங்கள் நிரூபித்து காமிச்சது. இப்படி படங்களே அந்த ரசிகர்கள் இவர்களால் தான் அந்த படம் அதிக நாட்கள் திரையிடப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 1970 அந்த ஆண்டுகளில் அந்த 10 ஆண்டுகளுக்குள்ள கணக்கெடுத்து பார்த்தா ரசிகர்களை பிளவுபடுத்தி எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் போன்ற நடிகர்கள் எல்லாம் இந்த ஏறக்குறைய 60களுக்கு பிறகு 70கள் வரைக்குமே இந்த பிளவுபடுத்தி ரசிகர்களை மையமாக வைத்து திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டது. அதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரசிகர்களை பிளவுபடுத்திய படங்கள் இவையெல்லாம் அப்படிங்கிறது தெளிவாக அதில் தெரியும். எம்ஜிஆர் ரசிகர்கள் சிவாஜி படத்தை பார்க்க மாட்டாங்க, அதே போல் சிவாஜி ரசிகர்கள் எம்ஜிஆர் படத்தை பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா அது
நல்ல குடும்பத்தில் பிறந்ததுக்கே அழகு இல்லைங்கிற அளவுக்கு அந்த காலத்தில் பேசப்பட்டது. அப்போ அந்த எம்ஜிஆருடைய படங்களை பார்த்தவங்க திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள், எம்ஜிஆருடைய ரசிகர்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அதே போல் சிவாஜி கணேசனுடைய ரசிகர்கள் யார் என்பது காங்கிரஸ் இதுபோல் கட்சி சம்மந்தமான ரசிகர்கள் அதிகமாக இருந்தாங்க அப்படிங்கிறது தெளிவாக அது காட்டுச்சு. 70கள் முடிந்து எம்ஜிஆர் அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு தமிழ் திரையுலகில் இந்த 80களில் தொண்டர்களையும் மற்றவர்களையும் சாதாரண கமலஹாசன், ரஜினிகாந்த் போன்றவர்களெல்லாம் இழுத்து கொண்டு வர முடியாது. அதனால் என்ன பண்ணாங்க, காலேஜ் டீனேஜ் பசங்க இவங்களை குறி வச்சு அது போன்ற கதைகளை ஆட்டு அந்த காலகட்டங்களில் பார்த்தா எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி காதல் மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படங்கள். அது யார் ரசிகர்களும் அது பூரா காலேஜ் ஸ்டூடெண்ட். 80களெல்லாம் பூரா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுகளை நம்பித்தான் திரைப்படங்களே எடுக்கப்பட்டது. ஃபேமிலியோடு போய் பார்க்குற அளவுக்கு இல்லாத மாதிரிங்கள் பல திரைப்படங்கள் அந்த காலகட்டத்தில் வந்தது. பாக்கியராஜுடைய படங்கள் பெண்களை மையமாக வச்சு பெண்களை தியேட்டருக்கு இழுக்கிறதுக்கான என்னென்ன வழி உண்டோ அது பாக்கியராஜ் படங்களுடைய ரசிகர்கள் யார் பார்த்தாங்கிறது அந்த படங்களே நமக்கு சொல்லும். கம்ப்ளீட்டாக பெண்களை மையமாக வச்சு அவங்களை இழுக்கிறதுக்காக தியேட்டருக்கு இழுக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் பாக்கியராஜால் இயக்கப்பட்ட படங்கள். அதற்கு பிறகு வந்த டைரக்டர் எல்லாருமே இந்த காதலை வைத்தே தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முழுக்க முழுக்க காதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்து எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு கலப்பு திருமணங்களை செய்து வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சினிமா மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ளே கலப்பு திருமணங்கள் நடத்தி வைக்கப்பட்டது. முதற் காரணம் திரைப்படங்கள் தான். அதில் காதல்னு சொல்லி நம்ம காதலிக்கலைன்னா நம்மளும் காதலிக்கணும் போல் இருக்குது அப்படிங்கிறது தன்னை அறியாமல் அதில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு திரைப்படங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்களை, பெண்களை பாதித்தது. அதுவும் சலித்து போன பிறகு தொடர்ந்து காமெடி படங்களாக வந்தது. 90களெல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க காமெடி. ரஜினிகாந்த் முதற்கொண்டு அனைவருமே காமெடி. அதனுடைய பேசிஸில் எல்லா தரப்பு மக்களும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அந்த காலகட்டங்கள் வரைக்கும் நகைச்சுவை படங்களால் நிரம்பி வழிந்தது தியேட்டருங்க. அந்தளவுக்கு தொடர்ந்து காமெடி படங்கள், நகைச்சுவை படங்கள் வெளிவந்துட்டு இருந்தது. அதற்கு பிறகு சினிமா துறை எந்த படம் எடுத்தாலும் ஓடாத அளவுக்கு மிகவும் தொய்த்து எல்லாம் சலித்து போய்விட்ட ஒரு சூழ்நிலையில் எந்த காதல் படத்தை எப்படி நீ எடுக்கிறதுன்னு தெரியாத லெவலுக்கு போயிட்டதுனால ஒரு வட்டார வழக்கு மொழியை கொண்டு தென் மாவட்டங்களை மட்டும் நம்பி இந்த கார்த்தி நடித்த படம், அந்த படத்துலேருந்து ஆரம்பித்து வட்டார மொழி வழக்கு அவங்க மட்டும்தான் தியேட்டருக்கு போய் படம் பார்ப்பாங்க. நம்ம மொழி பேசுகிற நம்ம ஏரியா ஸ்லாங்கை பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஆர்வத்தில் போய் அவங்க தான் தியேட்டரில் போய் அந்த படங்களை ஓட்ட ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து அதுபோல் தென் மாவட்டங்களில் இருக்கிற அந்த பேச்சு வழக்கிலேயே திரைப்படங்கள் வர ஆரம்பிச்சது. இது ஒரு காலகட்டம். இப்படி அந்த மாதிரி தென் மாவட்டங்களில் அந்த பேச்சு வழக்கில் இருக்கிறது அந்த தென் மாவட்டங்களில் தான் வெற்றி வரும். அவங்கள நம்பி தான் திரைப்படங்களே எடுக்கப்பட்டது. மற்ற ஊர்களெல்லாம் அவ்வளோ சிறப்பாக அந்த படங்கள் ஓடுவதில்லை. இந்த 80, 90 வரைக்கும் இருந்தவை அனைத்துமே கற்பனை. அதாவது நம்ம வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்திக்கிறோம். வாழ்க்கை அனுபவங்கள் மிகவும் சோகமயமாகவும் கஷ்டம் துன்பம் மிகுந்ததாகவும் இருக்கிறதுனால ஏதோ 2 மணி நேரம் போய் நம்ம தன்னை மறந்து இருந்து ரசித்து இந்த ஒரு வேற்று உலகத்துக்கு கொண்டு போகிற மாதிரி படங்கள் இருந்ததுனால அப்படி தன்னை மறந்து ரசிச்சுட்டு வந்த ஒரு கால சூழ்நிலை போய் நம்ம தினந்தோறும் பார்க்குற விஷயங்களை படங்களில் கொண்டு ரசிகர்களை எந்த ஒரு ஆனந்தமாக பார்த்துட்டு வரக்கூடிய நிலைமை இல்லாமல் கனத்த இதயத்தோடு வர்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. வறுமை, அதுபோல் படிப்பறிவு இல்லாமை, இந்த சாதி சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் வாழ்க்கையில் நிதர்சனமாக நம்ம நேர்லேயே பார்த்து சலிச்சு போய் கிடக்கும். இதை போய் திரும்ப காசு கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. யாருமே இதை சிந்தித்து பார்ப்பதே கிடையாது. திரைப்படம் என்பது ஒரு பொழுதுபோக்கு சாதனம். நம்மளை மறந்து எப்படி எவ்வளோ தூரம் நம்மளை மறந்து அதை ரசித்து மெய்மறந்து பார்த்துட்டு வரணும். வரும்போது ஒரு
குதூகலமாக வீட்டுக்கு திரும்பி வரும்போது குதூகலம் இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும், நிறைவு இருக்கணும். இந்த 90களுக்கு இந்த 2000ங்களுக்கு பிறகு வந்த படங்கள் எல்லாம் வந்து கனத்த இதயத்தோடு வர்ற மாதிரி மிக கேவலமாக மனித வாழ்க்கையில் ஏற்கனவே நம்ம இன்னல்களை சந்திச்சுட்டு இருக்கிறது திரும்ப அங்கே போய் உட்காந்து காசு கொடுத்து பார்த்துட்டு காசையும் கொடுத்து விட்டு நொந்து போய் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இவனுங்கெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறானுங்க. ஒவ்வொரு ரசிகனும் திரைப்படம் பார்க்கும் பொழுது தன்னை வந்து அந்த கேரக்டரோட பொருத்தி பார்த்து தான் திரைப்படங்களை ரசிப்பான் பெரும்பாலும். அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ மனோநிலை அந்த காலகட்டத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது அந்த காலகட்டத்து திரைப்படங்களே காட்டிடும். அப்போ வந்து விரும்பி யார் பார்ப்பாங்க? இப்படி சாதி, மதம், மொழி, மற்ற இனம் என்னென்ன இருக்குது அனைத்தும் கடந்த நிலையில் இருந்த திரைப்படம் இன்றைக்கி என்ன கதியில் இருக்குது அப்படிங்கிறத நான்லாம் கடந்த 20 வருடங்களில் திரைப்படத்தில் ஈடுபாடே இல்லை. அதாவது திரையரங்கில் சென்று திரைப்படம் பார்த்ததே கிடையாது. 20 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அதுக்கு காரணம் திரைப்படங்கள் எடுக்கிறவனுடைய யோக்கியதாம்சங்களும் அந்த திரைப்படத்தினுடைய அந்த தகுதியும் அதுதான் நம்ம சொல்லணும். எந்த ஒரு தகுதியும் இல்லாத திரைப்படங்களை நம்ம எதுக்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இந்த திரைப்படங்கள் என்னை போன்றவர்களை கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. இப்போ என்னென்னா நேராக வந்து கேமரா தூக்கிட்டு குப்பை மேட்டுக்கு போயிடுறானுங்க. சேறு, சகதி, குப்பை மேடு என்னென்ன வந்து இதெல்லாம் வந்து நம்ம பார்க்காததா வாழ்க்கையில்? இதை புதுசாக திரையில் போய் பார்த்து நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம்? திருப்ப வந்து இது மனிதர்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்தி அசிங்கமான ஒரு கலாச்சாரத்தை அந்த ஸ்லாங்கெல்லாம் பார்த்தா இப்போ இந்த சென்னை தமிழ்னு போட்டு அதையெல்லாம் வந்து புகுத்தி சின்ன குழந்தைகள் கூட அதை பேச வச்சு அதைத்தானே சினிமாவில் பேசுகிறாங்க அப்படின்ட்டு அது குழந்தைகளுக்கு தெரியுமா? அதை அப்படியே வந்து இமிட்டேட் பண்ணி பழகி இந்த ஒரு நாதாரித்தனமான பாஷைகளை எல்லாம் வந்து இதெல்லாம் செந்தமிழ்னு மாறுதட்டிக்கிற அளவுக்கு இப்போ வர திரைப்படங்களில் எவனாவது வசனம் எழுதுகிறானா? இல்லை அந்த செந்தமிழில் இருக்குதாங்கிறத முதல்ல அனைவரும் சிந்திச்சு பார்க்க வேண்டியது. அந்த அளவுக்கு வந்து கீழ்த்தரமாக போயிடுது. இதை மற்ற மொழிக்காரங்கள் பார்க்கும்போது என்னடா தமிழ்நாடு இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு தான் வெளிநாட்டுக்காரனால இந்த தமிழ் திரைப்படங்களை பார்த்தா என்ன நினைக்க போகிறாங்க? தமிழை பார்த்து வேணால் மாறு தட்டிட்டு தெரியலாம் பைத்தியகாரத்தனமாக. ஆனால் மற்ற மொழிக்காரர்களை பார்க்கும்போது பூரா இன்னுமே வந்து இந்த 2020லேயும் வந்து சோத்துக்கு இல்லாமையுமே சேத்துலேயும் சகதியிலும் தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மற்ற உலகுக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி காட்டுற மாதிரி தான் இது இருக்குது. ஏதோ தெரியாதனமே இந்த படங்களையெல்லாம் வெளிநாட்டுக்காரனுக்கு பார்த்தானுங்கன்னா தமிழ்நாட்டை பற்றின ஒரு என்ன இமேஜ் கிடைக்குங்கிறது இவனுங்களுக்கெல்லாம் இந்த படம் இருக்கிற பன்னாடைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு இதெல்லாம் வந்து மனநோய் பிடிச்சி தான் இவனுங்கள்லாம் இப்போ திரைப்படத்துறையில் இருக்கிறவனுக்கு மனநோய் பிடித்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையா? செத்து போன எலியை எடுத்து வச்சு காமிச்சிட்ருக்கிறானுங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மயிருபிடி சண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த மயிருபிடை சண்டை போட்டுக்கக்கூடிய 4-5 ஜாதிகள் அது எல்லாமே வந்து கீழ் ஜாதியாக கருதப்படக்கூடிய ஜாதிகளாக இருக்குது. இவனுங்கெல்லாம் வந்து என்னென்னா இவனுக்கு ஜாதிக்காக படம் எடுத்து அவனவன் ஜாதியை உயர்த்தி சொல்லி அந்த ஜாதிக்காரங்களை படம் பார்க்க வைக்கிறது. இன்னொரு ஜாதிக்காரன் இதையே தான் பண்ணுவான். இப்படி மாற்றி வந்து அந்த ஜாதிக்காரனை வச்சு படத்தை ஓட்டி அவனுக்கு பாக்கெட்டில் இருக்கிறத சுரண்டி இவனுக்கு வந்து பணக்காரன் ஆகிடுவானுங்க. தன்னுடைய ஜாதியை பயன்படுத்தி தான் இன்றைக்கி வந்து திரைப்படங்களை வந்து ஓட்ட முடியும். எவன் ஒருத்தன் தன் ஜாதியில் இருக்கிறானோ அவன் மற்ற ஜாதிகளை கேவலப்படுத்தி தன்னுடைய ஜாதியை உயர்த்தி எதையாவது ஒன்று சொல்லி மக்களை ஏமாற்றி அவங்கள தேட்டருக்கு வர வச்சு படம் பார்க்க வச்சு இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது தீபாவளிக்கு பல படங்கள். இதெல்லாம் எவன் போய் பார்ப்பான்? எவன் படம் எடுத்தானோ அந்த ஜாதிக்காரனுடைய அவன் என்ன ஜாதியோ அந்த ஜாதிக்காரனை தான் போய் பார்க்க போகிறானுங்க. இப்போ என்னை போன்றவர்கள்லாம் ஒருபோதும் அந்த தேட்டர் பக்கம் போக போகிறதில்ல. பெரும்பாலானவர்கள் போக மாட்டாங்க. இது திரைப்படம் ஓடுதுன்னா அந்த ஜாதிக்காரனும் நம்ம ஜாதியை திட்டிருக்கிறானான்னு பார்க்குறதுக்கு இன்னொரு ஜாதிக்காரன் இது மாதிரி பூரா கீழ்மட்ட மக்கள் வந்து ஏன்னா சேறு சகதியை காட்டினா அவங்க அது இயல்பாக வந்து எடுத்துக்குவாங்க. நமக்கெல்லாம் அது இயல்பாக தெரியல. ஏன்னா அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்து சலிச்சு போச்சு.
திரும்ப போய் அதை காசு கொடுத்து நம்ம எதுக்காக பார்க்கணுங்கிற ஒரு அறிவு நமக்கு இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம போக மாட்டோம். 2வது, தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமணர் அல்லாதவர்கள், அதாவது சூத்திரன் அப்படின்னு போட்டு இந்த திராவிட கழகத்துக்காரன்னு சொல்லுவானுங்க. பூரா சூத்திர ஜாதிகளாக இருக்கிறதுனால இந்த ஒரு ஜாதி சண்டையை போட்டுட்ருக்கிறதுனால இந்த மாதிரி சூத்திரனுக்கு தான் இந்த படங்களை எல்லாம் போய் பார்த்துட்ருப்பானுங்க. நான் சூத்திரன் அப்படின்னு போட்டு தம்பட்டம் அடிக்கிறது, இதை திரும்ப ஒத்துக்கிட்டு நான் சூத்திரன் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக இந்த ஜாதி படங்கள் எடுத்து அதை பார்க்க வச்சு மக்களை பிளவுபடுத்தி, கட்சிகள் மூலமாலாம் இனி பிளவுபடுத்த முடியாதுங்கிற லெவலுக்கு போயிட்டதுனால இப்போ சாதியை வச்சு பிளவுபடுத்தி அதில் வருமானம் ஈட்டி வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க இன்றைய காலகட்ட டைரக்டருங்க. இவனுங்கெல்லாம் என்னென்னா சமுதாய சீர்கேடுகளை உருவாக்கி பழைய காட்டுமிராண்டி வாழ்க்கைக்கு மனிதர்களை கொண்டு போகக்கூடியது தான். அவனவன் ஜாதியை உயர்த்துறதுக்காக பெருமைப்படுத்துறதுக்காக எதுவுமே செய்வது கிடையாது. அனைத்துமே அவன் கீழ் நோக்கி கொண்டு போய் பழைய காட்டுமிராண்டி வாழ்க்கைக்கு இவன் கொண்டு போய் விட்டுருவானுது அப்படிங்கிறது தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். திருப்பூர்லேருந்து எஸ்ஏ காதர் அப்படிங்கிறவர், அவருடைய அப்பான்னு நினைக்கிறேன், அவர் சினிமா மோகத்தில் கல்கத்தாவில் தான் அப்போ திரைப்படங்கள் எடுக்கப்பட்டுட்டு இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில். இங்கேருந்து அங்கே கல்கத்தாவில் சென்று திரைப்படம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக பணமெல்லாம் மூட்டை கட்டிட்டு அங்கே போகும்பொழுது அந்த ஒரு விடுதியில் தங்கியிருக்கும் பொழுது அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க, அங்கே ஏதோ ஒரு துணி நெசவு மாதிரி செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த துணி நெசவு என்னன்னு போய் கீழே இறங்கி அவங்ககிட்ட விசாரிக்கும்போது இதுதான் பனியன் இப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் சொன்னோன்னே திரைப்படம் எடுக்க சென்ற அந்த காதர் திரைப்படம் எடுக்காமல் அந்த கையில் சுற்றக்கூடிய ஃபேப்ரிகேஷன் மிஷின், பனியன் தயாரிக்கக்கூடிய மிஷினை ஆர்டர் போட்டு புதுசாக செஞ்சு வாங்கி கொண்டு திருப்பூரில் ஏறக்குறைய 85 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பனியன் தொழிலை ஆரம்பித்து வைக்கிறார். அது இன்றைக்கி எத்தனாயிரம் கோடி அந்நிய செலாவணி ஈட்டுதுங்கிறது தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய சினிமா கம்பெனி மாதிரி படம் எடுத்திருந்தால் அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் வாழ்க்கையில் நிறைவடைஞ்சிருக்கும். இப்போ எடுக்கிற மாதிரி குப்பை படங்களை எடுத்து குப்பை மேட்டில் கொண்டு போய் கேமரா வச்சு படம் எடுத்திருந்தால் சமுதாயத்துக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டிருக்குமா? அப்படி இல்லாமல் சினிமாவெல்லாம் முட்டாள்தனங்கிறத முடிவு பண்ணி அந்த மிஷினை வாங்கிட்டு சினிமாவில் போட வேண்டிய காசை அந்த மிஷினில் போட்டு கொண்டு இவ்வளோ தூரம் திருப்பூரை உலகத்தில் தெரியாதவர்களே இருக்க முடியாத அளவுக்கு உயர்த்தி வச்சது அந்த இஸ்லாமிய காதர் அப்படிங்கிறவர் தான். இதெல்லாம் உலகுக்கு தெரியாது. இந்த மாதிரி சாதி கைத்தை கட்டிக்கிட்டு சில்லறத்தனமாக படங்களை எடுத்துக்கிட்டு மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் மக்களை பிளவுபடுத்தி தகராறை உருவாக்கி கலவரங்களை உருவாக்கி அடிப்படை அறிவு இல்லாமல் திரைப்படங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறானுங்க. இதுபோல் திரைப்படத்தை எடுத்திருந்தால் இன்றைக்கி காதர் மட்டும் அது மாதிரி திரைப்படங்களை எடுத்திருந்தா அவருடைய குடும்பம் மட்டும்தான் ஓரளவுக்கு செல்வ செழிப்போடு இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி திருப்பூரில் ஆயிரக்கணக்கான கோடீஸ்வரர்களை பார்க்க முடியுதுன்னா அதுக்கு வித்திட்டதே அந்த காதருங்கிறவர் தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சினிமா தயாரிக்கிறவனுக்கு இப்போ பெரிய டைரக்டர்னு சொல்கிறானே, இவன் நல்லா சமுதாயத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறான்? அந்த காதர் செஞ்சதில் 1% கூட பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் கூட சென்னையில் இருக்குது, எவனுமே செய்யலை அப்படிங்கிறது தான். மக்களுடைய காசை சுரண்டி தின்னவனுங்க செலிப்ரிட்டிஸு. மக்களுக்காக இவ்வளோ பெரிய ஒரு திருப்பூரையே உயர்த்தி இத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்குதுன்னா அதுக்கு வித்திட்டது காதர் தான். அந்த காதர் தான் செலிப்ரிட்டியாக இருந்திருக்கணும். ஆனால் நாட்டில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்படி ஒரு கேடுகட்ட உலகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு திரும்ப இது மூலம் ஜாதி படங்களை எடுத்துக்கிட்டு குப்பமேட்டில் கேமரா வச்சுட்டு இதெல்லாம் கலைப்படைப்புன்னு சொல்லிட்டு பைத்தியகாரத்தனமாக திரியிறானுங்க அப்படிங்கிறத தெளிவுள்ள மக்கள் புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். இது போன்ற திரைப்படங்கள் எல்லாம் நீங்கள்லாம் தியேட்டரில் பார்க்க மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம ஞாபகப்படுத்தணும். தவறி போய் ஏதாவது போயிடக்கூடாதுல்ல தியேட்டர் பக்கம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. இதுதான் சினிமாவினுடைய வளர்ச்சி. அதனால் கோபுரத்தில் இருந்த அந்த சினிமாவானது இப்போ குப்பைமேட்டில் இருக்குது. இதையெல்லாம் போய் காசு கொடுத்து பார்க்குறவன்
எந்த அளவுக்கு பைத்தியக்காரன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நன்றி. இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.